ஐயோ உமா, ஏன் இப்ப பாஸ்தா போறேன்? உள்ளமா போய. ஐயோ, அது எப்படி சார் முடியும்? 5 மணிக்கு என் லவ்வரை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஐயோ, லவரு லவரு லவரு, இத கேட்டு கேட்டு என் தலையை சுத்துது. அது தெய்வதி, ரெண்டு வச்சு கண்ணாட்டி இன்னும் வச்சுட்டா ஆகப்பா. கொன்று காதலு கொன்று 9 பாவம் கூறுமுகம். ஊடலு கொன்று காதலு கொன்று 9 பாவம் கூறுமுகம். 6 முகம், இது யாரு முகம்? வந்தாளாம், விளக்கை கொண்டு வந்தாளாம், முகத்தை கண்டு கொண்டாளாம், குதித்து ஆடுகின்றாளாம். இருட்டில் ஓடி வந்தாளாம், விளக்கை கொண்டு வந்தாளாம், முகத்தை கண்டு கொண்டாளாம், குதித்து ஆடுகின்றாளாம். மறைத்து போக வந்தாராம், சுவைத்து பார்க்க வந்தாராம், மனத்தில் ஆசை வைத்தாராம், மறைத்து மூடி வைத்தாராம், மறைத்து போக வந்தாராம், சுவைத்து பார்க்க வந்தாராம். நடக்கட்டும் பழத்தட்டு சுவைக்கட்டும், நடிப்பு காதலி துடிப்பு, ஏன் இந்த சிரிப்பு, ஆனந்த களிப்பு. அட ஆறுமுகம், இது யாரு முகம்? தாடிய வச்சா வேறு முகம், தாடி எடுத்தா தங்க முகம். ஊடலு கொன்று காதலு கொன்று 9 பாவம் கூறு முகம். இணைந்தால் 1000 கொஞ்சம், பிரிந்தால் வாவென கெஞ்சும். இடம் கண்டு சுகம் கண்டு மயங்கட்டும், மாப்பிள்ளை முறுக்கு பார்வையில் இருக்கு, நாளைய கணக்கு மாலையில் இருக்கு. அட ஆறுமுகம், இது யாரு முகம்? தாடிய வச்சா வேறு முகம், தாடி எடுத்தா தங்க முகம். ஊடலு கொன்று காதலு கொன்று 9 பாவம் கூறு முகம். ஊடலு கொன்று காதலு கொன்று 9 பாவம் கூறு முகம். ஆறுமுகம், இது யாரு முகம்? என் ஆசை நிறைவேறணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன உங்க மனைவியை ஏத்துக்கங்க. ஐயோ, அப்போ லவர் சட்டையை கிழிச்சு திருத்தவா சுத்தானே. லவர் ஆவது கிவர் ஆவது எல்லாம் எனக்கு நீங்க தான். அன்னைக்கு அந்த முரடங்க கிட்ட சண்டை போடும்போது உங்க வேஷம் கலந்ததை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தானே இந்த லவ் லெட்டர் நாடகத்தை ஆரம்பிச்சேன். அப்பாடா, இல்லாத ஒரு ஆள் கிட்ட உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்துருச்சு. அது சரி, மகளோட காதல் விவகாரம் தெரிஞ்சதும் மண்டையை போட்டு உடச்சிக்கிறதானே நம்ம நாட்டு அப்பா வழக்கம்.
சரி உங்க அப்பா எப்படி? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். என் வார்த்தை தான் அப்பாவுக்கு வேத வாக்கு. சீக்கிரமே இந்த கள்ள சாமியார எங்க அப்பாவுக்கு மருமகனை ஆக்க போறேன் பாருங்க. அது அவ்வளவு சீக்கிரம் முடியாதுமா. நான் தேடிக்கிட்டு ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் திருமண சிந்தனையும் எனக்கு வைக்க முடியாது. யார் அந்த ஆளு? சோழமலை. சோழமலை ஊரையும் பேரையும் மாத்தி வச்சுட்டா என்ன ஏமாத்திடுவான்னு நினைச்சியா? ஏய், நான் சாமுண்டிடா. நீ கடுவுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏய், பணத்தை எல்லாம் எடுத்து சாமுண்டி, இந்த பணம் முழுவதும் என் முதலாளி தனிகாசுல ரத்த உயர்வு செஞ்சு சம்பாதிச்சதுரா. இந்த பணத்தை ஒன்ன போல ஒரு பெருநாய்கிட்ட ஒரு நாள் கொடுக்க மாட்டேன்டா. அந்த தனிகாசலத்தை பணம் பார்த்த கத்தி இன்னும் ஏன் எடுப்பதா இருக்கு. அந்த கத்திக்கு மறுபடியும் வேலை கொடுக்கணுமா? சாமுண்டி, எனக்கு என் லட்சியம் தாண்டா பெருசு. அந்த லட்சியத்தை அழிக்கிற சக்தி உன் கத்தி கிடையாதுடா. என்னைக்காவது எஜமா குடும்பத்தை தேடுற முயற்சியில நான் வெற்றி பெறுவேன். பார்வதி அம்மாளையும் அவங்க மகனையும் கண்டுபிடிச்சு இந்த ஆஸ்தி முழுவதும் அவங்க காலடியில ஒப்படைப்பேன். அப்புறம் தானே என் ஆவி என்னை விட்டு பிரியும். என்ன சொன்ன? டாக்டரை கூட்டிட்டு வர டாக்ஸி கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் பாப்போம் சார். அடே, இது என்ன சார் ரத்தம்? அது முதல்ல உங்களுக்கு தான் வைத்தியம் பண்ணும். மன்னிக்கிறோம், நீ சீக்கிரம் வா சார். நோ, இது என் கடமை சார். செப்டிக் ஆகாம இருக்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன். ஒரே நிமிஷம் கொடுக்காரு. கையா பலமா கொடுத்துக்க. சீக்கிரம். என்ன உண்மையான டாக்டர் நம்பி பையன் ஏமாந்துட்டான். உண்மைற
நம்ம ஏமாத்துறதுக்காக இவன் ஏமாந்த மாதிரி நடிப்பான். ஓவர் டோஸ் பாஸ். இன்னைக்கு பூரா எழுந்திருக்க மாட்டான். ஓ, மயங்கி கிடக்கும் போது தாண்டா இவனால நமக்கு தொந்தரவு இல்லாம இருக்குது. என்னடா அவன் கிடக்கட்டும் பாஸ். பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கனா? கண்டுபிடிச்சிருக்கிறியா? பசுபதி ஒரு பிச்சைக்கார பையன். குடிக்கிறதுனா உளறது நீயா? நான் சொல்றத தயவு செய்து நம்புங்கப்பா. நம்பித்தானடா இப்படி இருக்கிற. பசுபதி வெறும் பேப்பர் லட்சாதிபதி தான். உண்மையான முதலாளிய மாமுண்டிங்கிறவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். செத்து போன முதலாளியுடைய சொத்துக்களை எல்லாம் பசுபதி காப்பாத்தி வச்சுக்கிட்டு முதலாளி அம்மா பார்வதியையும் அவங்க மகன் சங்கரையும் கண்டுபிடிச்சு சொத்தை ஒப்படைக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சங்கருக்கு தம் மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு காத்துக்கிட்டு இருக்காரு பசுபதி. பழைய கொலையாளி மாமுண்டி ஜெயில இருந்து இப்ப திரும்பி வந்து பணத்தை எல்லாம் தனக்கு கொடுக்கலன்னா பசுபதியை கொன்னுடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இது என் கண்ணால பார்த்தேன் பாஸ். வெரி குட். அன்புள்ள சங்கர், அம்மா எழுதியது. ஆண்டவன் உனக்கு துணை இருப்பார். அடிக்கடி கடிதம் எழுது. பசுபதி வீட்டு பக்கம் தலை வைத்து கூட படுக்காது. அந்த பணமும் வேண்டாம், அதனால் பயமும் வேண்டாம். இப்படிக்கு பார்வதி அம்மாள். பார்வதி அம்மாள். ஏன் சிரிக்கிறீங்க? எவனால செத்துட்டானா? புத்துக்குள்ள கைவிட்டா புதையில் கிடைக்குதுடா. அப்படி இருக்குதுடா என் அதிர்ஷ்டம். நீ சொன்னியே பார்வதி, அவன் மகன்தான் இந்த சங்கர். அப்படிதான் இந்த கடிதம் கதறுது. இதனால நமக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன லாபமா? ஆஸ்திக்கு அதிபதி இந்த சங்கர். இனிமே இதை இங்க ஆயுள் கைதி. பசுபதி கிட்ட மாப்பிள சங்கரா போறது இந்த சுரேஷ். எப்படி ஐடியா? பிரமாதம் பிரமாதம். நான் அந்த பார்வதி இங்க கொண்டு வந்துடுறேன். அது வரைக்கும் சங்கர ஜாக்கிரதையா பார்த்து. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. போதுமா? முருகையா, இது உனக்கே சரியாயா? அந்த முருகன் தான்ப்பா தகுந்த சமயத்துல சங்கர் அனுப்பி உங்க உயிரை காப்பாத்தலாம். ஏம்பா, அந்த ஆபத்து பார்த்தவன் திடீர்னு அந்த சமயத்துல எப்படி இங்க வந்தா? ஆச்சரியமா இருக்குதே. அவரு வேற யாரும் இல்லப்பா, வேதாந்தி உருவத்துல வந்து சங்கீதத்தால உள்ளத்தை கொள்ள கொண்ட நம்ம மியூசிக் மாஸ்டர். அப்படியா? ஏமா, அந்த சங்கர் உனக்கு முன்னாலே தெரியுமா? ஆமாப்பா, ஏற்கனவே எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்ட நேரத்துல அவரோட கைகள் தான் எனக்கு காவலா இருந்தது. ஏமா, அவ்வளவு நல்லவ இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு வர காரணம்? அது அது என் மேல அவருக்கு இருக்கிற... போங்கப்பா. அம்மா, என்னம்மா சொல்ற? நீ என்னம்மா சொல்ற? ஏமா, அப்படியானா நீ அவரே? ஆமாப்பா. அம்மா, நீ ஆமான்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு என் ஆயுசையே பிடிக்கிற சக்தி இருக்குதுமா. அம்மா, உன்னை நான் பெண்ண வளர்க்கலம்மா, அர்ச்சனை புஷ்பமா பாதுகாத்துக்கிட்டு வர்றேன். அத பத்தியமா இந்த தெய்வத்தினுடைய பாதங்கள்ல தான் நான் சமர்ப்பிச்சாகணும். அப்பா, எப்பவோ செய்த முடிவுக்கு இப்ப நீங்க உயிர் உண்டாக்க நினைக்கிறது பெரிய தவறுப்பா. அம்மா, என்னுடைய எண்ணம் வலிமையானது, நியாயமானது. அதுக்கு தோல்வியே கிடையாது. அப்பா, என்னோட மனநிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. எதுவா இருந்தாலும் சரி, என் எஜமான் தனிகாத்திரத்தினுடைய மகனை தவிர வேற ஒருத்தவங்க கழுத்துல தாலி கட்ட முடியாது. அப்பா, என்ன மேனேஜர், வெற்றி அடிச்சிட்டீங்க. உங்களோட விடாமுயற்சியில் வெற்றி அடிச்சிட்டீங்க சார். என்ன சொல்றீங்க? பார்வதி அம்மாளோட உண்மையான விலாசம் கிடைச்சிருக்கு. ஆமா சார், திருச்சியில அவங்க காத்தமுத்துங்கிற வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. சிங்கப்பூர் தனியாத்தூர் பிள்ளோட மனைவியா தான் சார் அவங்க. முருகா, அப்பனே, பக்தி பூர்வமான நம்பிக்கை என்னைக்குமே பொய்யாகிறது இல்லை. என்னுடைய 20 வருஷ கால இயக்கத்துக்கு இன்னைக்கு தான் ஒரு நல்ல முடிவை கொடுத்திருக்கப்பா. புறப்படுங்க. இந்த நிலைமையில நீங்க புறப்படலாமா? ஆனா பைத்தியக்கார பொண்ணு, இந்த நல்ல செய்தி எனக்கு 20 வருஷம் இளமையை கொடுத்துருச்சுமா. இது சாதாரண பயணம் இல்ல, தெய்வ தரிசனத்துக்காக போற புனித யாத்திரை. புறப்படுங்க. அம்மா, அம்மா, யாருங்க? பார்வதி அம்மா வீடு தானுங்கட? ஆமா, உட்காருங்க, கூப்பிடுறேன். ஏமா பார்வதி,
பார்வதி இதோ வந்துட்டேன்னா. இங்க வாமா, இது யாரும் வந்திருக்காங்க பாரு. வணக்கம்மா. வணக்கம். நீ யாரப்பா? நான் சங்கருடைய ஃப்ரெண்டு. ரொம்ப சந்தோஷம். சங்கர் எங்கெங்கயோ அலைஞ்சு கஷ்டப்பட்டு கடைசியாத்தாம என்ன சந்திச்சான். இப்ப மெட்ராஸ்ல என் கூட தான் இருக்கிறான். அப்படியா? ஆனா ஆனா என்ன சொல்லுப்பா. வேலைக்கு சாப்பிடாம பசியும் பட்னியுமா அரைஞ்சதுனால அவனுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துருச்சுமா. கடவுளே, இப்ப எப்படி இருக்கப்பா? ரொம்ப சீரியஸா இருக்குதுமா. அம்மா அம்மான்னு அதறிக்கிட்டே இருக்கிறான். உடனே தாயார் கூட்டிட்டு வாங்க, இல்ல நிலைமை ரொம்ப மோசமா போயிடும்னு டாக்டர் சொல்றாருமா. ஐயோ அண்ணா, நான் இப்பவே புறப்படணும். புறப்படுமா, தயாரா இருக்கு, சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். நல்லா இருக்கணும்ப்பா. ஐயா ஐயா, நீங்க கடவுள் மாதிரி சேர்ந்தீங்க. அவன் தாய்க்கு ஒரே பிள்ளை. எப்பாடுபட்டாலும் அவனை காப்பாத்தி கொடுத்துருங்க. யார் காப்பாத்தி கொடுத்துருங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. அண்ணா, நான் வரட்டுமா? தைரியமா போயிட்டு வாமா. காத்தமுத்துங்கிற ஒரு வீடு இருந்தாருங்களே. ஆமா, என் பேரு தான் காத்தமுத்து. பார்வதி அம்மா இருக்கிறது இங்க தானே? ஆமா ஆமா. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அவங்க சிங்கப்பூர் தனிகாசன சம்சாரம் தானே? ஆமா, அவங்களுக்கு ஒரே மகன் இல்லையா? ஆமா ஆமா. கூப்பிடுங்க, முதல்ல அவங்களை கூப்பிடுங்க. அவங்க கால்ல விழுந்து நான் பாத பூஜை பண்ணணும். அவங்க இப்பதான் பட்டணத்துக்கு போறாங்க. பட்டம் போயிட்டாங்களா? ஏன்? அவங்க மகன் சிநேகிதர் வீட்டுல காய்ச்சல கணக்கான்னு சொல்லி தகவல் வந்தது. ஆண்டவா, இன்னும் உனக்கு ஆசை போகலையா? எத்தனை நாளைக்கு தான் இந்த பாரத்தை சுமக்க போறனோ? முருகையா, நீ செய்யறது சரியா?